வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால் தான் ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிற ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அதாவது எடப்பாடியோட கையெழுத்து அவர் போட்டார் அப்படின்னா எப்படி செல்லுபடி ஆகும்? திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட வகையில் அதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மையாரை ஆமாம் கையை உருட்டி அப்படி கைரேகை வச்சாங்க. இறந்ததுக்கு பின் அவர் கைரேகை உருட்டப்பட்டதா, இறந்த பிறகு உருட்டப்பட்டதா? உயிரோடு தான் கட்டாய கையெழுத்து போட்டிருப்பார். சரி, உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிற கான்செப்டில் உருட்டிட்டாங்க. இருந்தாலுமே செல்லாஜி கூட திருப்பரங்குன்றம் அந்த தேர்தல் செல்லாஜி கூட எம்எல்ஏ இதை எடுத்து செஞ்சுட்டாங்க. அதை மேற்கோள் காட்டி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி எல்லாம் யார் யார் போட்டிடுறாங்களோ அத்தனை பேர் நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர் இப்படி எடப்பாடி தேர்தல் அவங்களுடைய படிவத்தை கையெழுத்து போட்டான்னு வைங்களா. அப்புறம் டக்குன்னு வரக்கூடிய உச்சநீதிமன்றம் மற்ற சோர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பொதுச் செயலாளர் போஸ்ட் செல்லுபடி ஆகாது எடப்பாடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஜெயிச்சது செல்லுபடி ஆகாது இல்லையா? அதனால பொதுச் செயலாளர் தேர்தல் பத்திரத்தில் எடப்பாடி அதிமுக பிரிவு சைன் போடக்கூடாது, சைன் போட்டால் அப்படியே செல்லுபடி ஆகாது என்று அறிவிக்க வேண்டும் கூட அவர் ஒரு மனு போட்டிருந்தார். ஆமாம், அடுத்ததான் இன்னொரு மனு இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. இரட்டை இலை முடக்கப்படுமா அப்படிங்கிற கான்செப்ட். அவருடைய ராம்குமார் ஆதித்தனுடைய இது பொதுச் செயலாளர் எடப்பாடியோட கையெழுத்தையே செல்லுபடியாகாத அறிவிக்க வேண்டுங்கிற கான்செப்ட்ல அவர் போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் திண்டுக்கல் சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் ஆல்ரெடி போட்டவர் மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு போன பிப்ரவரி 12ஆம் தேதி மனு கொடுத்துருக்காரு. அதாவது ஏகப்பட்ட மனுக்கு நிலுவையில் இருக்குதுங்க. உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, சென்னை ஹைகோர்ட்ல இருக்கு, மற்றபடி இது சம்பந்தம் சூட் மனு வேறு இருக்கு, நிலுவையில் இருக்கு. ஆமா, இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அதுல எந்த ஒரு தீர்ப்புமே இல்லாம இருக்கிற பட்சத்துல இரட்டை இலை நீங்க எப்படி மீண்டும் கொடுக்க முடியும்? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக எடப்பாடி பிரிவுக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமா முதல்ல ராம்குமார் ஆதித்ய ஞாபகப்படுத்திடுறாரு. பொதுச் செயலாளர் கையெழுத்து எடப்பாடி சம்பந்தப்பட்டு செல்லுபடியாகாதுன்னு அறிவிக்க வேண்டும் அவர் ஞாபகப்படுத்திடுறார் தேர்தல் ஆணையத்துக்கு. இவரு திண்டுக்கல் சூரியமூர்த்தி இரட்டை இலையே கூடாது, முடக்கப்பட வேண்டும், கொடுக்க கூடாது மீண்டும் ஞாபகப்படுத்திருக்கிறார். அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரளயமா அதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆனா ஏகப்பட்ட கேசஸ் அப்படியே இருக்கு. எல்லாமே எடுத்துக்கிட்டா இன்னி அவ்வளவுதான்ப்பா, எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மனசுல நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சாலுமே கூட சூட் பண்ணும் அதனுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட முடிவு, மற்றபடி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், டெல்லி ஹைகோர்ட் இதெல்லாம் ஏகப்பட்ட மனுக்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய வரக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய பிரளயம் வெடிக்குமே திமுக அதிமுக எடப்பாடி பிரிவுல. அப்படிங்கும் போது இப்ப ரெண்டு மணி இன்னும் பிரளயத்தை ஏற்படுத்தியது. ஆமா, ராம்குமார் ஆதித்தன் சம்பந்தப்பட்டு மிக்ஜாம் புயல் சொல்லலாம். இதை மிகப்பெரிய ஒரு பூகம்ப வெடிப்பா சொல்லலாம். அவன் திண்டுக்கல் சூரியமூர்த்தி போட்டிருக்கிற வழக்கு கட்டாயமா அவர்களுடைய விருப்பத்தின் வெளிப்பாடெல்லாம் கிடையாது. இது சட்டப்படியான ஒரு விஷயம். மற்றபடி இது நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. சென்னை ஹைகோர்ட் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு எடப்பாடிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, இதுக்கு விளக்கம் கொடுங்க. இந்த மாதிரி திண்டுக்கல் சூரியமூர்த்தி ஏகப்பட்ட கேசஸ் நிலுவையில் இருக்கு. அப்படி சமயத்துல எப்படி இரட்டை இலையை நீங்க கொடுக்குறீங்க? செல்லுபடியாக இரட்டை இலையை கொடுக்க கூடாது விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை இலை கூடாது, இரட்டை இலை நீங்க போட்டியிட முடிஞ்சு அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்ப மனு கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தம் நீங்க விளக்கம் கொடுங்க அப்படின்னு எடப்பாடி அவசரமாக அவர்களுக்கு ஒரு அதிமுக வக்கீல் இருப்பாருங்க, கூட்டம் போட்டு சப்ஜெக்ட் பண்ணி பயங்கரமா மிகப்பெரிய ஒரு ஆலோசனை ஏற்படுத்தி இன்னைக்கு அவரும் எடப்பாடி மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதாவது சூரியமூர்த்திக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அது உண்மைதான். அதாவது சம்பந்தம் உள்ளவங்க தான் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையிலையும் மற்றபடி எந்த ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட வகையிலையும் ஒரு கோர்ட்ல கேஸோ தேர்தல் ஆணையத்தை மனு கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது.
அதிமுகவும் சூரியமூர்த்திக்கு சம்மந்தம் கிடையாது. மற்றபடி வந்து சொல்லிட்டாரு. அதுல அவர் தன்னுடைய தேர்தல் ஆணையமும் மற்றபடி கோர்ட்டு வந்து என்னை வந்து பொதுச் செயலாளர் அங்கீகரித்துள்ளார்கள். தேர்தல் ஆணையம் நீதிமன்றமும் என்னை பொதுச் செயலர் அங்கீகரித்தார். எனவே வந்து இரட்டை இலை சின்னம் ஒதுக்கு சிக்கல் இல்லை, சூரியமூர்த்தி வழக்க மனுவை தள்ளுபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கிறார். அது எந்த அளவுக்கு வெளிப்படையாக போகுது, எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, பாஜக வந்து பின்னால இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமான ஒண்ணு. இரட்டை இலையை இப்ப முடக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல். இப்ப ஆல்ரெடி வந்து சீமானுடைய அந்த கருப்பு விவசாய சின்னத்தை முடங்கியாச்சு, புரியுதுங்களா? அதுக்கு பாஜகவுடைய சூழ்ச்சி அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது வந்து மறைமுகமான ஒரு வேலைப்பாடு தான். சீமானு வந்து பக்கம் பக்கமா பேசுறாரு. ஆமா, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாரு. மோடியை தாக்கி பேசுறார், மற்றபடி வந்து பாஜகவை தாக்கி பேசுறார். ராமநாதபுரத்துல மோடி நின்றாரு அப்படின்னா அவர் எதிர்த்து நான் நிற்பேன், திமுக நின்றா நிற்க மாட்டேன் அப்படின்னாரு. மற்றபடி அவருக்கு சம்பந்தப்பட்ட நடிகை விஜயலட்சுமி வழக்கு சோர்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. அதன் அடிப்படையில் மிக போராட்டம் பண்ணி தான் அதுல இருந்து வெளியே வந்தாரு. அப்போ வந்து திமுக ஆதரவாக அவருடைய நிலைப்பாடு மாறிச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ வந்து பாஜக எதிர்ப்பா வந்து தன்னுடைய ஆயுதத்தை எடுக்கக்கூடிய சமயத்துல ஏகப்பட்ட மீட்டிங்ல பேசுறாரு, மோடிக்கு ஆதரவாக நான் வந்து போட்டிடுவேன் அப்படின்னாரு. அதனுடைய வெளிப்பாடு வந்து இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. ஆமா, கரும்பு விவசாய சின்னத்தை பாஜக வந்து முடக்கிட்டாங்க. எப்படி இருந்தாலுமே சரி, பாஜக ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா தெரிஞ்சு போச்சு எனக்கு. அதே மாதிரி இரட்டை இலையை முடக்கக்கூடியது பாஜகவுடைய திட்டம் தான் அப்படின்னு பகிரங்கமா தெரியக்கூடிய ஒரு சூழல். ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பத்துல அண்ணாமலைக்கு ஒரு லடாய், அது சம்பந்தமா வந்து கூட்டணி கூடாதுங்கிற கான்செப்ட் விலகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேலிடத்துக்கு ஒரு சமாதானத்தை தூதுவாக பயங்கரமா தோணுச்சு. அதே சமயத்தில் பல அதிமுக பிரமுகர்கள் அவர்களுக்கு வேண்டிப்பட்ட வேலைப்படி தங்கமணி சோர்ஸ் விஜயபாஸ்கர் எல்லாம் பண்ணாங்கப்பா, பார்த்து பண்ணிக்குவோம், இல்லைன்னா வந்து இடி மற்றபடி ஐடிலாம் சிபிஐலாம் வந்துருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு பயந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்ல ஒரு எடப்பாடி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. இப்பதான்ப்பா சிறுபான்மை மக்கள் அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மீண்டும் எடுத்தீங்கன்னா கட்டாயமா பாஜக நம்ம அழித்து விடுவார்கள். அதான் உண்மை. அதாவது எடப்பாடி எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் அற்புதமான ஆயுதம். பாஜகவோட கூட்டணி இல்லை 2024 சரி 2026 சரி அப்படிங்கிற ஏன்னா அது பெரிய கட்சி, தேசிய கட்சி. எப்படி இருந்தா அவங்க முதுகுக்கு பின்னால ஏறியே குழப்பம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட கோர்ட்டு இது வழக்கு கோர்ட்ல இருக்கு. அது ஒன்னே போதும், எதோட தூசி தட்டி மீண்டும் வந்தாங்க. இப்பவே கடைசி நேரத்தை இந்த அளவுக்கு குழப்பம் பண்ணக்கூடிய சமயத்துல மீண்டும் 3வது வந்தாங்க, சுத்தம் காலி, அதிமுக இருக்காது. அதனால இதை வச்சா நம்ம ஏதோ 4-5 எம்பியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வேணாம்ப்பா, பாஜக அழிச்சு விடுவாங்க, நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போராடிக்கலாம் அப்படி இப்படி எடப்பாடி சொல்லி அமைச்சிடறாரு. அதன் அடிப்படையில் அங்கே கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு நிர்ணயம் அடிச்சு, சரிப்பா அது சம்பந்தமா இனிமே நம்ம ஒன்றும் பேச வேணாம்னு சொல்லிட்டு மோடியை ஃபோன் அடிக்கிறார். மோடி ஃபோன் அடிச்சு எடப்பாடி எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் போனா. அது மிகப்பெரிய அடி. ஆமா, மோடிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்காகத்தான் நாம் கருதக்கூடிய ஒரு சூழல். அப்புறம் பார்த்தாரு, சைட் ஓகே இனி சுத்தப்படாது அப்படின்னு தன்னுடைய ஆயுதத்தை ஒவ்வொன்றா கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைரலா போயிட்டு இருக்க விஷயம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அண்ணாமலையை கூட தாக்கி பேச மாட்டாங்க எடப்பாடி. ஆமா, மோடியும் தாக்கி பேச மாட்டாரு. மற்றவங்க தான் செல்லூர் ராஜு, கேபி அன்பழகன், மற்ற சோம்ஸ் எல்லாம் பிச்சை எடுப்பாங்க அண்ணாமலையை பத்தி, பாஜக பத்தி, மோடியை பத்தி. ஆனா எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை கூட தாக்கி பேசவே கிடையாது. ஆனா முந்தானார் இஃப்தார் நிகழ்ச்சி, ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியில தாக்கி பேசியிருக்கிறார். அந்த போதை கடத்தல் சம்பந்தப்பட்ட வகையில இந்த இன்னைக்கு கூட 480 கோடி போதை பொருட்கள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பாஜக அரசு தான் காரணம், அண்ணாமலை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க நீ கேள்வி கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு போயிருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் சமீபத்துல எடப்பாடி கூட சொன்னாங்க, அப்பா அவங்களை பத்தி எதுவும் பேசாதீங்கப்பா அப்படின்னா 4-5 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி மோடிக்கு அமிச்சிட்டாங்க. மோடிக்கு அமிச்சுட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டார். ரைட் ஓகே, நீ விடக்கூடாதான்னு சொல்லிட்டு என்ன சம்மந்தப்பட்டது. மற்றபடி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட விஷயம் தான் வந்து சீமானுடைய கரும்பு விவசாயி சின்னம் முடக்கப்பட்டது. இப்ப வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஓபிஎஸ் வந்து திருச்சியில் லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு, தாம்பரை லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. அதை எடுத்து இன்னைக்கு தூசி தட்டி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் அனுப்புறதுக்கு அவங்க தான் காரணம். தேர்தல் ஆணையமே அவங்க கையில் தான் இருக்கு.
அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் விளக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி விளக்கம் சொல்லி பதில் அமைச்சிட்டாரு. ஆமா, அருண் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்த என்ன இருக்கு, பாஜக உள்ளீடுங்கிற கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு தேர்தல் சின்னத்தை முடக்க முடியாதா என்ன? தன்னுடைய ஆட்சி அதிகார பலம் இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜக கட்டாயமா முடியும். அப்போ வந்து இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நாளைக்கே வந்து எடப்பாடி வந்து ரைட்டு பாஜக அவருக்கு கூட்டணின்னா போதும், உடனே இரட்டை இலை சம்பந்தப்பட்ட விஷயம், மற்றபடி வந்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி கேஸ் எதுவுமே எடுபடாது, ராம்குமார் ஆதித்தர் வழக்கு எதுவுமே எடுபடாது. எல்லாத்தையும் இன்னைக்கு தூசி தட்டிட்டு இருக்கிற காரணம் என்ன, இவங்க தான் விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் எந்த அளவுக்கு பொசிஷன் இல்லையா, தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், நெருங்க இடி ஐடி சிபிஐ விட்டு நம்ம என்ன பொசிஷன் பார்த்து நம்ம விஷயத்த பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறார். அதாவது அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டா பேசாத, அண்ணாமலையை எதிர்த்து பேசாத 4-5 மாசமா உள்ள எடப்பாடி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, பிள்ளையார் சொல்லி போடுவோம்னு சொன்னாங்க பத்தி, அதே மாதிரி பிஸ்மில்லா சொல்லியே போட்டார் எடப்பாடி. இஃப்தார் ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியிலேயே. ஆமா, அண்ணாமலைக்கு கேள்வி கேட்கிறேன் கூட சப்ஜெக்ட் பண்ணி 450 கோடி சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் இன்னைக்கு வந்திருக்கு, இதுக்கு என்ன அண்ணாமலை பதில் சொல்ல போறாரு. குஜராத் துறைமுகம் தான் வந்து போதைப் பொருளுடைய ஒரு வாசற்படி. ஆமா, மோடியினுடைய நண்பர் அதானி என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டார். அப்படிங்கும் போது இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அங்க பாஸ் பண்றாங்க. ஆமா, என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்ணி கேளுங்க. இந்த அளவுக்கு வந்து அதிமுக கோர்ஸ் வந்து அவங்க நமக்கு பாஜக ஆப்போசிட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பாஜக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இரட்டை இலை சின்னம் கட்டாயமாக முடக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் பிப்ரவரி 25 அந்த வழக்கு மீண்டு வரப்போகுது, திண்டுக்கல் சூரியமூர்த்தி அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு. மற்றபடி ராம்குமார் ஆதித்தர் வர போட்டிருக்காரு, தேர்தல் ஆணையத்தில் வந்து செல்லாதுன்னு அவருடைய கையெழுத்து செல்லாதுன்னு அறிவிக்கணும், எடப்பாடியோட கையில் சொல்லி பண்ணி. அதனால வந்து ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு பாஜக கிடைத்த மாங்காய் தான், அற்புதமான ஒரு $1 பில்லியன் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ரெண்டை எடுத்தாலே இப்போ கட்டாயமாக வந்து இரட்டை இலை முடக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தகவலா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு கொண்டாட்டமான விஷயம். இன்னைக்கு எடப்பாடி முடியாதுன்னு சொன்னாரு, ஓபிஎஸ் அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஓபிஎஸ் தங்களோட பக்கம் வந்துட்டாரு. அவர் கொடுத்த லிஸ்டின் அடிப்படையில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எப்படியோங்க எதிர்த்து பேசாத எடப்பாடி, அண்ணாமலையை கூட எதிர்த்து பேசாத எடப்பாடி இன்னைக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வீர ஆவேசமான விஷயமாக எடுத்துக்கொண்டாலுமே கூட இதை வந்து பாஜக பயன்படுத்தி இரட்டை இலை முடக்கி விடலாம் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும், மற்றபடி வந்து எடப்பாடி கையெழுத்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம், வரக்கூடிய காலத்துல வந்து எப்படி இருந்தாலும் சரி பாஜக வந்து தன்னுடைய வேலையை காட்டும். ஆமா, அவர்களுடைய நிலைப்பாடு அவ்வளவுதான். ஆமா, தன்னை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். ஆமா, குறிப்பாக அதிமுகவை இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதுல அண்ணாமலைக்கு நிலைப்பாடு உண்டு, மோடி மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் நிலைப்பாடு உண்டு. முதல்ல ஆஃப்ல இருந்தாங்க, எடப்பாடி மதிக்கவில்லை, மோடியோட போனை கூட எடுக்கல. அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு மோடி. அதனால வந்து வரும் காலங்களில் கட்டாயமாக இரட்டை இலை முடக்கப்படலாம். மற்றபடி வந்து எடப்பாடியோட கையெழுத்து செல்லாது என்று அறிவிக்கப்படலாம். பார்ப்போம், பிப்ரவரி 25ஆம் தேதி என்ன பொசிஷன் பார்ப்போம். அவன் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் மற்ற டெல்லி சோன்ஸ் அனைத்து வழக்குகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிற்காலத்துல கட்டாயமா தெரியும். அதுக்கு முன்னாடியே கூட தூசி தட்டப்படலாமே அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம், மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.